இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? 46 ரூபாய் ஒரு லிட்டருக்கு திமுக மாநில அரசுக்கு போடு. நீ 46 ரூபாய் 5 ரூபாய் 20 ரூபாய் குறைக்கலாம்ல. பெட்ரோல் விலை 100 ரூபாய் வருதுல்ல. மத்திய அரசை விட இவங்க 3 மடங்கு அதிகமான வரி வச்சிருக்காங்க. ஆகவே பெட்ரோல் விலை உயர்வுக்கு அவர்கள் தான் காரணம். சரி, மின்சார கட்டணம் சுத்தமாக ஏறி இருக்கு. முன்னா 400 ரூபாய் 500 ரூபாய் வந்து இப்போ வருது. 3 மடங்கு ஏறி இருக்கு. அதே போல வீட்டு வரி, அதுதான் வீடு கட்ட வீடு மாடி வீடு ஆகி மாடி வீடு பங்களாக ஆகிடுச்சா 3 மடங்கு ஏன் வரிக்கிறாங்க? ஆகவே மக்களை துன்புறுத்தக்கூடிய அரசாங்கத்தான் இது அமைந்திருக்கிறது. இன்னும் ஆட்சி என்ன சொல்றது? ஆட்சி கொடுக்காங்க 3 கோடி பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். என்ன கொடுத்தாங்க? 1 கோடி 5 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. மீதி 1.5 கோடி மக்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். ஆகவே நான் அன்போடு பொதுமக்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நான் சேவை செய்ய வந்திருக்கேன், மக்களுக்கு பற்ற வந்திருக்கேன், வாய்ப்பு தாருங்கள். 3வது தேர்தலாக இருந்தாலும் உங்களை நம்பி நான் தாமரை சின்னத்திலே போட்டியிருந்தேன். தாமரை சின்னத்தில் ஏன் போடுறேன்னா, நான் மத்திய அமைச்சராகி இப்ப பாராளுமன்றத்தில் பல நன்மை செய்யணும்னு ஏன்னா சென்ற முறை நான் அதிமுகவில் இதே பொறுப்பு பேசினார். அவங்களை நம்பி நான் வந்தேன். ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா ஒரே ஒருத்தர் செயல்படணுன்ற குற்றச்சாட்டை நான் சொல்றேன். அதிமுகவர்கள் உழைத்தார்கள், அதிமுக நிர்வாகிகள் உழைத்தார்கள், அமைச்சர்கள் உழைத்தார்கள். எடப்பாடியார் முதல் ஓபிஎஸ் முதல் 6 தொகுதிகள் சுற்றி வந்தார்கள். நான் அதிமுகவில் பச்சை குத்திக் கொண்ட ஒரு தொண்டர். புரட்சித் தலைவர் தலைமையில் என்னுடைய திருமணம் நடந்தது. புரட்சித் தலைவர் எனக்கு மாநில அந்தஸ்தை கொடுத்தார்கள். புரட்சித் தலைவர் அனுப்புவது இந்தியா போன்ற பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் விட புரட்சி தலைவருக்கு கடைசி காலத்தில் கொல்லி சக்திக்கு எடுத்துச் சென்றவர் இந்த சமூகம். ஆகவே அதிமுக நண்பர்கள் ஒருவரால் தான் நான் இந்த தேர்தலிலே இருந்து ஒதுக்கி தாமரை சின்னத்தில் போட்டியிருக்கிறேன். நான் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் மோடி அவர்கள். மோடி அவர்கள் எவ்வளவு அரவணைப்போடு இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொருவரும் சொல்லுகிறார், கமல் தாவுமை கேபினட் என்று சொல்கிறார். என்னுடைய அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. ஆகவே நான் இந்த முறை 3வது முறையாக உங்கள் மத்தியிலே நான் நின்றிருக்கிறேன். தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்கள், தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்கள் கேட்டு அத்துணை தலைவர்களுக்கும் கூட்டணிக்கு அத்துணை சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.